2 பேர் நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு டேரியல் மிச்சல், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. அதாவது இந்தியா, நியூசிலாந்து இடையிலான ஓடிஐ தொடர்ல பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. இதில குறிப்பா பார்த்தீங்கன்னா, டேரியல் மிச்சல் அது மட்டும் இல்லாம விராட் கோலி இவருடைய 2 பேருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பாகவே இருந்தது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, டேரியல் மிச்சலுக்கு இதில வந்து தொடர் ஆட்டநாயகன் விருது அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம கோலி, டேரியல் மிச்சல் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, கடைசி ஓடிஐ போட்டியில அவங்க 2 பேருமே செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே விராட் கோலி பார்த்தீங்கன்னா, ஐசிசி ஓடிஐ பேட்டிங் தரவரிசையில அவர் தான் முதலிடத்துல இருந்தாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, டேரியல் மிச்சல் இருக்காரு. அதாவது அ நம்மளுடைய விராட் கோலி பார்த்தீங்கன்னா, முதல் ஓடிஐ போட்டியில பார்த்தீங்கன்னா, 93 ரன்கள் எடுத்திருந்தாரு. மிச்சல் பார்த்தீங்கன்னா, 84 ரன் எடுத்திருந்தாரு. 2வது போட்டியில பார்த்தீங்கன்னா, கோலி 23 ரன்னும், மிச்சல் 131 ரன் எடுத்திருந்தாரு. 3வது போட்டியில கோலி 124 ரன்னும், மிச்சல் பார்த்தீங்கன்னா 137 ரன்கள் எடுத்திருந்தாரு. இதனால பார்த்தீங்கன்னா, புள்ளி பட்டியல்ல பார்த்தீங்கன்னா, விராட் கோலி 795 புள்ளிகளோட இருக்கிறாரு. நம்மளுடைய மிச்சல் பார்த்தீங்கன்னா, 845 புள்ளிகள வச்சிருக்காரு. இதனால தான் நம்மளுடைய மிச்சல், அதாவது டேரியல் மிச்சல் அவர்கள் வந்து முதலிடத்துல இருக்காருன்றதையும் நான் இந்த நேரத்தில பதிவு செய்றேன். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப்